Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் புளி வெஞ்சனம் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. beginners, bachelors எல்லாம் கூட டக்குன்னு செஞ்சிரலாம். ரொம்ப simple and tastyயான ரெசிபி. ஃபங்க்ஷன்ல, full mealsல கண்டிப்பா இந்த ரெசிபி இல்லாம இருக்காது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க notification bell-ல ஆல்ங்கற ஆப்ஷன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஒரு பேன்ல 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். கத்திரிக்காவை நறுக்கி தண்ணியில போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும். 2 தக்காளியை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல சுருண்டு வதங்கணும். அது வரைக்கும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்திட வேண்டாம். 3 டீஸ்பூன் நம்ம சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். ஒரு நல்ல சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அஞ்சிலிருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைங்க. ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் ஒரு 1/2 கப்பு புளி சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி நல்லா ட்ரையாக வரட்டி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.